இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரே, பெரியோரே, நண்பர்களே, குழந்தைகளே, இன்றைய நாளில் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மை படைத்து, நம்மை பராமரித்து, ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம், நம்மோடு இருக்கின்ற தெய்வம், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்களின் மத்தியிலும் நம்மை கரம் பிடித்து நடத்துகின்ற தெய்வம். அன்பு தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இன்றைய நாளில் நீர் எங்களோடு வாசம் செய்யும், எங்களோடு நடந்து வாரும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீர் எங்களோடு எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நான் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. உடனே அவன் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். காணாமற் போன ஊதாரி மகன் எழுந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் எழுந்தது மட்டுமல்ல, புறப்பட்டான். எங்கு புறப்பட்டான்? தந்தையை நோக்கி புறப்பட்டான். அவன் முடங்கி கிடக்கவில்லை, தந்தையிடம் வந்தான். எனவே அவன் என்ன செய்தான் என்றால், தந்தையிடம் வந்து, எதற்காக தந்தையிடம் வந்தான்? தன்னை அன்பு செய்கின்ற தந்தை, உண்மையிலேயே தன்னை அரவணைக்கின்ற தந்தை, தன்னை முழுமையாக தனக்கு வருகின்ற பாசத்தை தருகின்ற தந்தை, அன்பு செய்யும் தந்தையிடம் அவன் நாடி வந்தான். தந்தை அவரை கண்டார். எழுந்து தந்தையை காண அவன் சென்றபோது தந்தையும் அவனை நோக்கி வந்தார். நீங்கள் இன்று எழுந்து கடவுளை பார்த்து அவரது வார்த்தைக்காக செல்லும் போது, அந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களை காண்கின்ற கடவுள் உங்களிடம் வருவார், உங்களிடம் பரிவு கொள்வார், கட்டி தழுவி முத்தமிடுவார். எனது மகனே, எனது மகளே என்று அன்பு பாராட்டுவார். உங்கள் தியாகத்தை காண்பார். காரணம், காலையில் எழுந்து இதுக்கு வேண்டி நேரத்தை ஒதுக்கி என்ன செய்றீங்க அப்படின்னா, இறை வார்த்தையை கேட்கின்ற அந்த தியாகத்தை கடவுள் என்ன செய்வார்? காண்பார். அது மட்டுமல்ல, இன்று நீங்கள் கேட்பது எனது குரலாக இருந்தாலும் கூட அது கடவுளின் வார்த்தை என்று நீங்கள் நம்பும்போது, அன்புமிக்கவர்களே, கடவுள் உங்களோடு குடிகொள்வார். இன்று புறப்பட்டு சென்ற ஊதாரி மயந்தனை போல இறை வார்த்தையை நோக்கி நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது ஆண்டவரும் உங்களை தேடி வருவார். இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் இன்று நமக்கு கிடைக்கட்டும். காரணம், தந்தையினுடைய அன்பை மறவாத ஊதாரி மைந்தன், தந்தையினுடைய பாசத்தை மறவாத ஊதாரி மைந்தன். எனவே யாரெல்லாம் தந்தையின் பால் அன்பு கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் தந்தையின் பாசத்திற்கு அடிபணிகின்றார்களோ, ஆண்டவரை அன்பு செய்கின்ற மக்களாக மாறுகின்றார்களோ, அவர்களை அவர் அன்பு செய்கின்றார். அன்புமிக்கவர்களே, அன்பு செய்வது மட்டுமல்ல, அவர்களோடு இருக்கின்றார். இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள் என்று அவர்களோடு உரிமை பாராட்டி மீண்டும் கட்டி தழுவி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகின்றார். எனவே அன்புமிக்கவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எழும்புங்கள், எழுந்து நடையுங்கள். ஆண்டவர் இன்று உங்களோடு இருக்கின்றார். இந்த இறைவார்த்தையின் சக்தி, ஆற்றல், அபிஷேகம் உங்களில் நிறைய நீங்கள் எழுந்து நில்லுங்கள், எழுந்து நடையுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எனவே இந்த இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு, இந்த இறைவார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு, இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்று நீங்கள் எழுந்து செல்லுங்கள். கடவுளை பார்த்து செல்லுங்கள். கடவுளும் உங்களோடு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இறைவார்த்தை ஆற்றல் அபிஷேகம் இன்று நம்மில் நிறைய, நம்முடைய பிள்ளைகளில் நிறைய, நம்முடைய குடும்பத்தில் நிறைய. நாம் கண்டிப்பாக எழுந்து நிற்போம். யாரால் எழுந்து நிற்போம்? கடவுளின் வல்லமையால், கடவுளின் சக்தியால் நாம் எழுந்து நிற்போம் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையில், தளராத நம்பிக்கையில் இன்று இந்த நாளை தொடங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.